த மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ தாங்க இது. பாடி போத்தி ஸ்வர்ண மஹாலில் 18 கேரட் கோல்டு ஜுவல்லரி காட்ட சொல்லிட்டு நம்ம சிஸ்டர்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. டெய்லி 18 கேரட் கோல்டு ரேட்டு கூட மாறிட்டே இருக்குங்க. நம்ம 22 கேரட்காரனா இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். சூப்பரான கலெக்ஷன் இருக்குங்க. இந்த ஃபஸ்ட்டு நெக்லஸ் பாருங்கள், ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. பேபி பிங்க் கலரில் நடுவில் ஒரு ஸ்டோன் வருது. பேக் சைடு கோல்டு இருக்கிற மாதிரி பேட்டர்ன். 14 கிராம்ஸ் தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக சேம் டு சேம் டைமண்ட் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நான் போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. நல்லா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஜர்க்கான் ஸ்டோன்ஸ் மாதிரி இந்த விலாகில் வந்து பேங்கிள்ஸு, ப்ராஸ்லைட்டு, ப்ளஸ்ஸு நெக்லீஸு, செயினு, இயர்ரிங்ஸு, ரிங்ஸு, ஃபிங்கர் ரிங்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேங்க. எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ப்ராஸ்லைட்டுங்க. இப்போ நம்ம வாட்சி கட்டிட்டோம் பக்கத்தில் அந்த மாதிரி போட்டுக்க சேம். இப்போ 18 கேரட் கோல்டு அண்ணும் போதே அதில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஸ்டோன்ஸு வேறு லெவலில் இருக்குங்க. அடுத்தது இது ஒரு ப்ராஸ்லைட் பேட்டர்னுங்க. அந்த இப்படி ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்குது. கோல்டு தாங்க. இதுவுமே 14 கிராம்ஸ் இருக்குது. அதில் ரவுண்டாக வருதுல்ல, அதெல்லாமே ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்பா வேறு லெவல் இருக்குங்க. வேர் பண்ணால் நம்ம வாட்சி போட்டுட்டு சைடு வேர் பண்ணணுன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அழகாக இருக்கும். கோல்டு ரேட்டு நம்மளுக்கு பட்ஜெட்லவே வந்துடும். ஸோ அந்த காலத்துலலாம் கோல்டு 18 கேரட் தான் போடுவாங்க இல்லை. இப்போ ஒரு 20 இயர்ஸுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு 22 கேரட்டுன்னுட்டு. அதுக்கு நாங்கள்லாம் சின்ன வயசில் 18 கேரட் கோல்டு தான் கோல்டே. அந்த மாதிரி ஏன்னா அது எல்லாமே சேர்ந்து இருக்கும். அதில் சில்வரு, அப்புறம் ப்ராஸு, பித்தளி என்னென்னோ சொல்லுவாங்கள்ல, அந்த எல்லா மெட்டீரியல் கலந்து இருக்கிறதுனால ஸ்ட்ராங்காக கெட்டியாக இருக்கும். நீங்கள் டெய்லி வேர் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும். ப்ராஸ்லைட்டாக இருந்தாலும் கம்மலாக இருந்தாலும். இந்த நெக்லஸ் பாருங்கள், அட்டிகை பேட்டர்னில் 4 லைன்ஸில் கம்பி பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல. இதில் பெண்டன்ட் மாதிரி ஒரு டைமண்டு மாதிரி அன்கட் டைமண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இயர்ரிங்ஸு அந்த செட்டு சேர்த்து 12 கிராம்ஸ் தாங்க. லைட் வெயிட் தான். அடுத்தது இந்த நெக்லஸ் பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ பார்வையாக டைமண்ட் செட் மாதிரி இருக்குது. 14 கிராம்ஸ்க்கே உங்களுக்கு வந்துடுதுங்க. சூப்பர் இல்லை, எவ்வளோ லுக்கு எலிகெண்ட்டாக இருக்குது தெரியுங்களா. அடுத்தது இந்த நெக்லஸ் பாருங்கள். இதில் குட்டி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 சவரம் அப்ராக்ஸாக வருது. சேம் டு சேம் டைமண்ட் ஃபினிஷிங் மாதிரியே இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த நெக்லஸுமே. ஒன்று மேட் ஃபினிஷிங் மாதிரி வருது, கீழே டைமண்ட் மாதிரி 1 பாக்ஸ் வரும். அடுத்தது இந்த செட்டு பாருங்கள், 18 கிராம்ஸ் தாங்க. இதில் வந்து கம்மல், இந்த ரிங்கு, ப்ராஸ்லைட்டு, இந்த நெக்லஸு எல்லாம் சேர்த்து தான் வருதுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது ரியல் நீலம் ப்ளூ கிடையாதுங்க, நார்மல் ப்ளூ ஸ்டோனு, ஒயிட் ஸ்டோன்ஸு. அழகாக இருக்குல்ல. இது ஒரு செட்டுங்க. இந்த மாதிரி நீங்கள் செட்டாக கூட வாங்கணுன்னா கம்பல்சரி பாடி போத்தி ஸ்வர்ண மஹால் விசிட் பண்ணி தான் ஆகணும். 18 கேரட் ஜுவல்லரி எல்லாமே செம்மையாக இருக்குங்க. நீங்கள் உள்ளே என்ட்ரி பண்ண கிரவுண்ட் ஃப்ளோர்லவே என்ட்ரி பண்ண உடனே ஃபஸ்ட்டு ரைட் சைட்லவே இருக்குங்க. ஸ்டார்டிங்லனே இருக்குது. இது எல்லாமே நம்மளுக்கு கோல்டு ரிங்கு தாங்க. 1 கிராம்லேருந்து 4 கிராம்ஸ்க்குள்ளே இருக்குது. இந்த ரிங்ஸ் எல்லாம் கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் கையோடு போட்டிக்கலாம். 18 கேரட் என்னும்போது நம்மளுக்கு டைமண்டில் யூஸ் பண்ணுவாங்கல்ல. எதுக்கு டைமண்டில் யூஸ் பண்ணுவாங்க? அதோட ஸ்டோன் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், டைமண்ட் கல். ஸோ 18 கேரட்டில் போட்டால் தான் அது விழியாமல் இருக்கும். ப்ளஸ்ஸு பெண்டு கிண்டு ஆகாமல் நம்மளுக்கு லைஃப் லாங் இருக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பேட்டர்ன்லவே இந்த ரிங்ஸ் எல்லாமே டைட்டாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்தது இதெல்லாம் செயின் நினைக்கிறீங்களா? இது செயின் கிடையாதுங்க, கொலுசு, தங்க கொலுசு. 18 கேரட்டில் தங்க கொலுசுங்க. வெறும் 4 கிராமே பாருங்கள். சிம்பிளாக நிறைய சிஸ்டர்ஸ்க்கு கோல்டில் கொலுசு போடணும் ஆசை இருக்கும். பெஸ்ட் ஆப்ஷனுங்க. காலெல்லாம் போட்டால் ஜீன் போட்டுக்கிட்டு ப்ளஸ் நம்ம ட்ரெஸ் போட்டாலும் சாரீஸ் எதுவும் இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்கும். இது எந்த மாடல் இல்லாமல் ப்ளைனாக வேணுமன்னாலும் 2 கிராம், 2.25 கிராம், 3 கிராம் அப்ராக்ஸாக நினச்சிக்கோங்களேன். செம்மையாக இருக்குது பாருங்கள். இதுதான் ஹூக் வருதுங்க. 2 லேயர் மாதிரி வருது இல்லை. நீங்கள் சைனா கூட போட்டிக்கலாம். அதுக்கு தான் அப்படியே காட்டிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து இந்த சைடு அந்த சைடு ஒரு காலுக்கு போடும்போது இதில் ஹூக்கு கொடுத்துருக்காங்கல்ல. இது அட்ஜஸ்டபிள். நம்மளுக்கு பேக் சைடு வந்து செயினுக்கு வரும் இல்லை, ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கொக்கி மாட்டுற மாதிரி அந்த மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்கங்க. கொலுசு ஆங்க்லெட்ஸுங்க. இது எல்லாமே அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த கொலுசு எனக்கு பர்டிகுலராக பிடிச்சின்னு இருந்துச்சுங்க. 5 கிராம் கிட்ட இருக்குது, 6 கிராம் என்னவோ இருக்குது.
இதில் யூஸ் பண்ணிக்கிற அந்த ஸ்டோன்ஸு நம்மளுக்கு காலில் தொங்குற மாதிரி இருக்கும் ஒரு சைடு மட்டும். அந்த காலில் அந்த கொலுசு, இந்த காலில் இந்த கொலுசு தொங்குற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. 18 கேரட் கோல்டில் கூட நம்மளுக்கு கொலுசு இருக்குங்க. காலில் போடுறது வேணுமுன்னா வாங்கிக்கோங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியிலே வந்துடும் உங்களுக்கு. எங்கே அந்த மெலிசாக இருக்குது, எங்கே கட் ஆகிடும்னுட்டு கூட பயப்பட வேண்டியதில்லை. ஸ்ட்ராங்காக கெட்டியாக இருக்கும், காலோடு இருக்கும். அடுத்தது இந்த ப்ராஸ்லெட்ஸ் எல்லாம் அழகழகாக இருக்குங்க. எல்லாமே லைட் வெயிட் தான். 4 கிராம்ஸ், 3 கிராம்ஸ், 2 கிராம்ஸ்க்கே ஒரு ப்ராஸ்லெட் ஓப்பனபிள் க்ளோஸ் பண்ணுற மாதிரி. அந்த அண்ணா அங்கே சேல்மேன் இருக்கார் இல்லை, அந்த அண்ணா காட்டிகிட்ருக்கார் பாருங்கள். இந்த ப்ராஸ்லெட் எலிகண்ட்டாக டீசென்ட் லுக் இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. 14 கிராம்ஸ் சாலிடாக இருந்துச்சுங்க. ஆனாலும் அதில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த மெட்டல் ஸ்டோன்ஸ் வேறு லெவலுங்க. அடுத்தது உங்களுக்கு 18 கேரட்டில் இந்த மாதிரி டாலர்ஸ் கூட அவைலபிள் இருக்குங்க. நான் எல்லாமே 1 or 2 தான் காட்டிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஓப்பனபிளும் இப்படி உள்ளே போய்ட்டு அப்படி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி இப்போ நியூ ட்ரெண்ட் ஆகுதுங்க. நிறைய பேர் இப்படி தான் வாங்குகிறாங்க. இந்த ப்ராஸ்லெட் வந்து கடா ப்ராஸ்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, 13 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டியான கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. இப்போ காட்டிகிட்ருக்காரு பாருங்கள். இது எவ்வளோ கிராம்ஸ் இருக்கும்? வெறும் 2 கிராம் தான். ஆனால் சின்ன சைஸில் இருக்குது. இது ஓப்பனபிள் அப்படியே ஓப்பன் பண்ணி நம்ம அதுக்கு மாற்றம் இல்லை. ஸோ நம்ம கூட நம்மளுக்கு கையில் கரெக்டாக நிற்கும் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். 2 கிராமுக்கு உங்களுக்கு ப்ராஸ்லெட்டு. அடுத்தது இது நம்ம வாட்சியோடு போடுற மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் பேட்டர்ன் மாதிரி இருக்கக்கூடிய ப்ராஸ்லெட் தாங்க. 20 கிராம்ஸ் இருக்குது. அடுத்தது இதெல்லாம் இங்கேருந்து கம்மல் செக்ஷனும் காட்டுற பாருங்கள். எல்லாமே டைமண்ட் ஃபினிஷிங் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் 1 கிராமில் இருந்து உங்களுக்கு 0.5 1/2 கிராமில் இருந்தே இருக்குங்க. இந்த பெருசாக டைமண்ட் ஃபினிஷிங் மாதிரி இருக்குல்ல, க்ரீன் ஸ்டோன் வச்சு 6 கிராம் இருக்குது. இந்த பால் மாதிரி இருக்குது 8 கிராம் இருக்குது. இது 4 கிராம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் ஒரு வெயிட்டில் ஒரு மாடல் இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் அழகாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் டெய்லி வேர் கூட பண்ணலாம். அழகாக இருக்குல்ல. பேபி கேர்ள்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி குட்டி கம்மல் செட்டு கூட இருக்குங்க. இது எல்லாமே 1/2 கிராம்லவே வந்துடுது. நீங்கள் சைடு கம்மலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. 18 கேரட் கோல்டு அண்ணும்போது நம்மளுக்கு ரேட்டு கம்மியாக இருக்குது. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், நம்மளுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அழகாக இருக்குது இந்த இயர்ரிங்ஸ் எல்லாமே. இங்கேருந்து எல்லாமே ப்ராஸ்லெட் மாதிரி காட்டியிருக்கேங்க. காலேஜ் யூத் கேர்ள்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓப்பனபிள் பண்ணுற மாதிரி சிம்பிளாக இருக்குங்க. எல்லாமே 2 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 4 கிராம் 6 கிராமுக்கே நம்மளுக்கு கடா ப்ராஸ்லெட்டு. இதெல்லாம் ஓப்பனபிள் அழகாக இருக்குங்க. இதெல்லாம் கையில் போட்டால் இதிலவும் பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குன்னுட்டு. 6 கிராம் தாங்க இந்த கடா ப்ராஸ்லெட்டு. இதெல்லாமே நம்ம டெய்லி நம்ம கூட போட்டிக்கலாம். காலேஜ் வேர் கேர்ள்ஸ், ஆஃபீஸ் வேர் போகிறவங்க லேடிஸும் போட்டிக்கலாம். இதெல்லாம் பேங்கிள், இங்கேருந்து பேங்கிள்ஸ் வருங்க. இதில் வந்து ஹார்ட் சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா கவனித்தா தெரியும். அதில் வந்து நம்மளுக்கு டிசம்பரம் கலர் ப்ளூங்க, தெரியல கிளியராக. அந்த ப்ளூ ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. இதில் பேபி பிங்க் ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 6 கிராம் 7 கிராம் 1 பவுண்டில் வேணுமன்னாலும் 18 கேரட் கோல்டில் பேங்கிள்ஸ் அவைலபிள் இருக்குது. இல்லை பேரா வேணுமன்னாலும் அவைலபிள் இருக்குது. இது 2 பேங்கிள் சேர்த்து ஒன்றா ஒட்டின மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள், சேம் டு சேம் டைமண்ட் மாதிரியே இருக்குது இல்லைங்க. நல்லா இந்த கையோடு போட்டுகிட்டே இருக்கணும்னா பெஸ்ட் ஆப்ஷனுங்க. 8 கிராம்ஸ்க்கே ஒரு பேங்கிள் இருக்குது. அது 18 கேரட் கோல்டில் செஞ்சுருக்கிற பேங்கிள். தாராளமாக வேர் பண்ணலாம். இதெல்லாம் ப்ராஸ்லெட் பேட்டர்ன் தாங்க. சிம்பிளாக இருக்கிற மாதிரி ப்ராஸ்லெட். 2 கிராமுக்கே நம்மளுக்கு ப்ராஸ்லெட்டு. இது பட்டர்ஃப்ளை வந்த மாதிரி. இந்த ப்ராஸ்லெட் வந்து இதில் நம்மளுக்கு ஸ்டார் ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டோன்ஸ் வந்த மாதிரி, ரெட் கலரு பீட்ஸ் வந்த மாதிரி. இதுக்கு கம்மல் மேலே அங்கே தொங்கி வச்சுருக்காங்க பாருங்கள், குட்டி கம்மல் மாதிரி. இது வந்து 1/1 பாக்ஸு. ஒன்று ரோடியம் பாலிஷு, ஒன்று வந்து மெட்டல் பாலிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதிலும் அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க. சிம்பிளாக நீங்கள் வேர் பேங்கிள்ஸ் போட்டுக்கிட்டு அதுக்கு முன்னால் இந்த மாதிரி பீட்ஸ் தொங்கிட்டே ப்ராஸ்லெட் மாதிரி போடுவாங்க நிறைய பேர். அதுவும் கூட அழகாக இருக்கும். அந்த மாதிரி போட்டிக்கலாம். இல்லை வாட்ச் கட்டுவாங்கல்ல, அந்த கையில் கூட போடலாம். அழகாக இருக்கும் பாருங்கள். ஸ்டார் ஃப்ளவர் மாதிரி, ஸ்கொயர் பேட்டர்ன் மாதிரி, ஒரு ஃப்ளவர் பொக்கே மாதிரி, அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு ப்ராஸ்லெட்ஸு அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே செயின் கலெக்ஷனுங்க. நீங்கள் உங்களுக்கு 2 லேயர் 3 லேயரில் இருக்கிற மாதிரி செயின் கலெக்ஷன். இது 9 கிராம்ஸ் இருக்குங்க. பேக் சைடு செயினோட அந்த ஹூக்கோடு சேர்த்து தாங்க கெட்டியாக இருக்கும்.
அழகாக இருக்கும். ஃபேன்சியாக டீசென்ட் லுக்கில் இருக்குங்க. நம்ம சேரீ கட்டினாலும் ஃப்ராக் போட்டாலும் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் அழகாக இருக்கும். 5 கிராம் தான் இருக்குது பாருங்களேன், அழகாக இருக்குல்ல. அடுத்தது இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு இருந்துச்சு, நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது எல்லாமே ஸ்டோன்ஸ் தாங்க, ஒரே பவுன் தான் இருக்குது. அதுக்கு கீழே தொங்குறதுக்கு அந்த பீட்ஸு கோல்டில் பிளேட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. 1 பவுனுக்கே இருக்குது. பேக் சைடு அந்த ஹூக்கோடு சேர்த்து தாங்க நல்லா கிராண்டாக ஸ்ட்ராங்காக நிற்குங்க. அப்படியே அவ்வளோ அழகாக இந்த அந்த ஸ்டோன்ஸ் வந்து எப்படி ஜொலிக்கி தெரியுங்களா, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அடுத்தது அதே பேட்டர்னில் ஸ்டோன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி அந்த டாலர்ஸ் தொங்குற மாதிரி சிம்பிளாக நீங்கள் வேர் பண்ணணுன்னா 3 கிராமுக்கே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. பார்த்தீங்களா, இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்குங்க. நான் இங்கே என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னுட்டு நான் எனக்கு பிடிச்சதை எடுத்து காட்டியிருக்கேன். நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய கலெக்ஷன் இருக்குது. 18 கேரட் கோல்டு கூட பெஸ்ட்டு தாங்க. நான் கையோடு போட்டுகிட்டே இருக்கலாம், நம்ம கைட்டு வச்சுக்க வேண்டிய கூட இல்லை. அவ்வளோ அழகான கலெக்ஷன் இருக்குது பாடி போத்தீஸ் சொர்ண மஹாலில். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.